வணக்கம் வியூவர்ஸ். இப்போ ஜுவாலஜியோட 12th ஜுவாலஜியோட செகண்ட் லெசனில் இருக்கிற மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் டெஸ்டிஸ், அசஸரி டக்ட், கிளான்ஸு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா இதுதான் இருக்கும். இதில் டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன், எ பேர் ஆஃப் ஓவாய்ட் பாடி லையிங் இந்த ஸ்க்ரோட்டம் ரீஜனில் இருக்கும். இதை சுற்றியில் இருக்கிற கவரிங் பேர் டியூனிக் அல்பிஜினியா. ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sac of skin that hangs outside the abdominal cavity. மேலில் பொறுத்த வரைக்கும் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் வந்து பாடியிலேருந்து அவுட் சைடில் இருக்கும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் வயபிள் ஸ்பெர்ம்ஸ் cannot be produced at நார்மல் பாடி டெம்பரேச்சர், நம்மளோட டெம்பரேச்சரில் அது டெவலப் ஆகாது. அதனால் பாடியிலேருந்து வெளியில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல ஸ்க்ரோட்டம் ரீஜனில். அந்த இடத்துல தான் ஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகும். தஸ் த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் ஆஸ் ஏ தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள என்ன இருக்குன்னா செமினிஃபரஸ் டுபியூல் நெக்ஸ்ட் ஒன் ஃபவுண்ட் இன்சைட் த லோபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் டிவைடட் பை செப்டா. ஹவு மெனி செப்டானா 200 to 250 லோபியூல்ஸாக செப்டா மூலமாக டிவைட் ஆகி 200 to 250 லோபியூல்ஸாக மாறி இருக்கும். இந்த ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் 2 to 4 ஹைலி காயில்டு டுபியூல்ஸ் இருக்கும், செமினிஃபரஸ் டுபியூல்ஸ். இதில் தான் 80% ஆஃப் டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ சைட் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சர்டோலி செல். சர்டிஃபைடு எபித்தீலியம் ஆஃப் த செமினிஃபரஸ் டுபியூல் இஸ் மேட் ஆஃப் 2 types ஆஃப் செல். ஒன்று தான் சர்டோலி செல், அதை நர்ஸ் செல்லுன்னு சொல்லலாம். இன்னொன்று ஜெர்மினல் செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெர்மட்டோகோனிக் செல் அல்லது ஜெர்ம் செல் சொல்லலாம். இது டிவைட் ஆகி மியாட்டிக்கலாக they are differentiated to produce the spermatozoa. Sertoli cells are elongated pyramidal structure. It provide nutrients to the sperm till maturation வரைக்கும் தேவையான நியூட்ரியன்ட் தரது யாருன்னா செர்டோலி செல்ஸ் தான் ஸ்பெர்ம்ஸ்க்கு. ஜெர்ம் செல்ஸ் வந்து ஸ்பெர்மாட்டிட்டாக டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா they secrete inhibin. Sertoli cells வந்து they secrete inhibin, a hormone which involved in the negative feedback control of sperm production. Next one is the Leydig cell or interstitial cell ன்னு சொல்லலாம். This is embedded in the soft connective tissues surrounding the seminiferous tubules present ஆயிருக்கும். These are endocrine in nature. They secrete an androgen, namely testosterone hormone, which initiate the process of spermatogenesis. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசஸரி டக்ட்ஸ், they are associated with the male reproductive system. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, அடுத்தது எபிடிடிமிஸ், தட் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வாசா டிஃபரன்ஸ். ரெட்டிடெஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் செமினிஃபரஸ் டுபியூல் ஆஃப் ஈச் லோபியூலில் வந்து இருக்கும். கன்வர்ஜ் டு ஃபார்ம் டுபியூல்ஸ் ரெக்டஸ், அதுதான் வந்து கன்வே த ஸ்பெர்ம் into the retitestis. டெஸ்டிஸ்லேருந்து ரெட்டிடெஸ்டிஸ் ஸ்பெர்ம் வர ப்ரெசன்ட் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் டெஸ்டிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்பெர்ம் லீவ் த ரெட்டிடெஸ்டிஸ், தேர் என்டர் இன் டு த எபிடெடிமிஸ். எபிடெடிமிஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் சொல்லலாம். டில் த மெச்சூர்டு ஆகிற வரைக்கும் எபிடெடிமிஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வாச எஃபரன்ஷியா வந்து அப்புறம் டிஃப்ரென்ஸ்க்கு வரும். எபிடெடிமிஸ் ஹைலி காயில்டு டியூப் தட் டெம்பரவரி ஸ்டோர் தி ஸ்பெர்மட்டோசோவா. தி அண்டர்கோ physiological maturation and acquired increased motility. அதை நகர்ந்து ஸ்விம் பண்ணி போகுது இல்லைங்களா, அந்த மோட்டிலிட்டி, ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் தரது வந்து எதுன்னு இந்த எபிடெடிமிஸ்குள்ளே இருக்கிற அந்த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் வரும். எபிடெடிமிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ் டெஃபரன்ஸ். they join the ducts, seminal vesicle, மெயினாக வந்து ejaculatory duct, pass through the prostate gland, அப்புறம் urethral meatus, external opening, penis வழியாக வெளியில் போய்டும். they release both urine and semen at different times. அசஸரி கிளாண்ட்ஸ் என்ன டக்ட்டு பார்த்தோம். அடுத்தது அசஸரி கிளாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர்டு செமினல் வெசிக்கிள் அண்ட் பேர்டு பல்போயூரித்ரல் கிளாண்ட் அண்ட் சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட். பல்போயூரித்ரல் கிளாண்ட் இன்னொரு பேர் வந்து காப்பஸ் கிளாண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து செமினல் வெசிக்கிள் தான் வந்து செக்ரேட் த அல்கலைன் ஃப்ளூயிட் கால்டு செமினல் பிளாஸ்மான்னு சொல்கிறோம். இந்த செமினல் பிளாஸ்மாவில் ஃப்ரக்டோஸு, சுகரு, ஸ்கார்பிக் ஆசிட், ப்ராஸ்டோகிளாண்டின், கொயாகுலேட்டிங் என்சைம்ஸ் எல்லாமே இருக்கும். தட் இஸ் கால்டு வெசிகுலேன்னு சொல்லலாம். விச் என்ஹான்ஸ் ஸ்பெர்ம்ஸ் மொபிலிட்டி. இந்த ஃப்ளூயிடில் தான் மொபைல் நேச்சரில் இருக்கும். பல்போயூரித்ரல் கிளாண்ட் செக்ரேட் ஸ்லைட்லி அசிட்டிக் ஃப்ளூயிட். சரிங்களா. அடுத்ததும் செமினல் வெசிக்கிள் அல்கலைன் ஃப்ளூயிடு, pulpourethral gland வந்து acidic fluid that contains citrate, several enzymes,
ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அடுத்து செமன் அப்படிங்கிறது என்னென்னா மில்கி ஒயிட் ஃப்ளூயிட் கண்டென்ஸ் ஸ்பெர்மும் செமினல் பிளாஸ்மாவும் மிக்ஸ் ஆகிருக்க ரெண்டும் சேர்ந்தது தான் செமன் சொல்கிறோம். இது ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம். இது ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரியன்ஸு சப்ளை பண்ணும். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸு அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பெர்ம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கானது எல்லாமே இருக்கும். தே கிவ் த ஃபெசிலிட்டி டு தியர் மூமெண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே தரும். இதுதான் ஷார்ட் நோட்ஸ் அபவுட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஹியூமன் பீயிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பேர் ஆஃப் ஓவரி, a pair of oviduct, uterus, cervix, vagina, external genitalia இதெல்லாமே நம்மளோட பெல்விக் ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்கும். எலாங் வித் மெமரி கிளாண்டும் சேர்ந்து தான். நம்மளோட உடம்புல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அந்த ப்ரெக்னன்சி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஓவுலேஷன், ஃபர்டிலைசேஷன், ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த், சைல்ட் கேர் வரைக்கும் எல்லாமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் சேர்ந்தது தான். ஓவரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து பேர் ஆஃப் ஓவரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து தான் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இது வந்து 2 to 4 சென்டிமீட்டர் லாங் இருக்குது. இதில் சுற்றிலும் கவராக இருக்கிறது தின் கோப்பாடல் எபித்தீலியம் சொல்கிறோம். இது ஜெர்மினல் எபித்தீலியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஓவரையும் சுற்றி பார்த்திங்கன்னா விச் என்க்ளோஸ் ஓவேரியன் ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது பிலோ திஸ் ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே இருக்கும். அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டோட்டலி ஆஸ் யூஷுவல் நம்ம டெஸ்டே சொன்ன மாதிரி தான் ஓவரையும் தேர் கவர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டியூனிகா அல்பிச்சினியா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமா அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஃபாலிக்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ப்ரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஓவுலேஷன் நடந்துச்சுன்னா, ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சுன்னா ப்ரெக்னன்சி பீரியடுக்கு போயிடும். ப்ரெக்னன்சி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மென்சஸ் நடந்து கார்பஸ் லூட்டியமாக மாறிடும் இல்லைங்களா. அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னரில் ஸ்ட்ரோமாவில் பார்த்திங்கன்னா இன்னர் மெடுலா ரீஜன் அவுட்டர் கார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. மெடுலா ரீஜனில் பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதோடு சேர்ந்து அங்கே சப்ளை ஆகிற பிளட் வெசல்ஸு, லிம்பாட்டிக் வெசல்ஸு, இம்யூன் பவர் தரக்கான நர்வ் ஃபைபர்ஸ், சென்ஸ் தரதுக்கான நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஓவரி வந்து எதில் பெல்விக் வாலோடையும் யூட்ரஸோடையும் அட்டாச் ஆகிருக்கும் இல்லைங்களா பை மீன்ஸ் ஆஃப் ஒவேரியன் லெகமெண்ட். அதுக்கு பேர் வந்து மீசோவேரியம் அப்படின்னு பேர். ஃபீமேல் அசசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபெலோபியன் டியூப்பு, யூட்ரஸ், வஜைனா. ஃபெலோபியன் டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் பெரி ஓவரிலேருந்து யூட்ரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்மால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபெலோபியன் டியூப்புன்னு சொல்கிறோம். ப்ராக்சிமல் பார்ட்டுக்கு பேர் ஃபனல் ஷேப்பில் இருக்குது. ஃபிம்ப்ரியோக்கு அப்புறம் நீளமாக இன்ஃபண்டிபுலம், எட்ஜ் ஆஃப் இன்ஃபண்டிபுலம் வந்து ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு பேர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு பேர். ஃபிம்ப்ரிയേக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த ஃபிம்ப்ரியே தான் முதல்ல ஓவரையிலேருந்து வெளிவர ஓவத்தை கலெக்ட் பண்ணி ஓவுலேஷனுக்கு ரெடி பண்ணோம். இன்ஃபண்டிபுலம் வந்து ஒரு மறுபடியும் கண்டினியூஸாக ஒரு வைடர் சென்ட்ரல் போர்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் ஆம்புல்லா. இங்கே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஆம்புலார் ரீஜன் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப்பில் தான் ஃபர்டிலைசேஷன் கேரிட் அவுட் ஆகும். லாஸ்ட் பார்ட்டை வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்கிறோம். இஸ்துமஸ் கனெக்டிங் த ஆம்புலாவையும் இன்ஃபண்டிபுலத்தையும் யூட்ரஸோடு சேர்த்து கனெக்ட் ஆகிற இடத்த தான் நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூட்ரஸ். ஹாலோ, திக் வால்டு, மஸ்குலர், ஹைலி வாஸ்குலர், நல்ல பிளட் சப்ளை இருக்கக்கூடியது, பியோர் சர்ப்பில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூட்ரஸ் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் கேவிட்டி நம்மளோட இடுப்பு பகுதியில் தான் இருக்கும். பிட்வீன் யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம்க்கு நடுவில் இருக்கும். மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் பேர் பாடியோட சுப்பீரியர் ரீஜன் ஃபண்டஸு. அந்த இன்ஃபீரியர் வஜைனாவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸோட கேன் கம்யூனிகேட் வித் த வஜைனா த்ரூ த எக்ஸ்டர்னல் ஆரிஃபிஷ் வித் த யூட்ரஸ் த்ரூ த இன்டர்னல் ஆரிஃபிஷ் தட் இஸ் கால்ட் அ பர்த் கெனால் அப்படின்னு சொல்லலாம். த வால் ஆஃப் யூட்ரஸ் ஹஸ் 3 லேயர்ஸ். அந்த யூட்ரஸில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் பெரிமெட்ரியம், மிடில் திக் மஸ்குலர், மயோமெட்ரியம். இதுதான் வந்து அந்த லேபர் பெயினுக்கெல்லாம் காரணம்.
மோஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறது. இன்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாண்டுலார் லேயர் எண்டோமெட்ரியம். அந்த இம்ப்ளான்டேஷன் குழந்தை நடக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன் தரக்கூடியது பிளாசண்டா ஃபார்மேஷன் ஆகிறதுக்கெல்லாம் வந்து எண்டோமெட்ரியம் தான் ரொம்ப தேவை. அதே மாதிரி மென்சுரல் சைக்கிள்லையும் ஈச் மந்த் வந்து பீல் ஆஃப் ஆகி வெளியில் போயிட்டு கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஸ்கார்லைக் ஸ்ட்ரக்சராக அந்த இடத்துல கார்பஸ் அல்பிகன்ஸ் வந்து மாறுறதுக்கான இடமாவும் அது இருக்குது. அடுத்து மயோமெட்டியம் தான் ஆல்ரெடி சொன்னதே தான். பாஸ்டுரேஷன் அந்த பெயின் வந்து அந்த கன்ட்ராக்ஷன் மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடந்து பாஸ்டுரேஷன் குழந்தை பிறக்கிறதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி தரது வந்து இந்த மயோமெட்ரியத்தில் இருக்கிற மசில்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வஜைனா. நம்மளோட லாஸ்ட் போர்ஷன் வந்து வஜைனான்னு சொல்லலாம். இந்த வஜைனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலர் டியூப் அப்படின்னு சொல்லலாம். இது வெளியில் வந்து எக்ஸ்டீரியராக சர்விக்ஸ் ஃப்ரம் சர்விக்ஸ்லேருந்து எக்ஸ்டீரியர் ஓப்பனிங் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு காப்லேட்ரி ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது வந்து நம்ம காப்லேட்ரி ஆர்கன் ஃபெர்டிலைசேஷனுக்கான காப்லேட்ரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உல்வா அப்படின்னு இது இன்னொரு பேசலாம். இதில் லேபியா மேஜர், லேபியா மைனர், ஹைமனுங்கிற ஒரு கவரிங், கிளிட்டோரிஸ் அப்படிங்கிற பாட்டெல்லாம் இது இருக்கும். ஹைமன் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வஜைனா இஸ் த பார்ஷியலி க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன டிஷ்யூ மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னால அந்த ஹைமனுங்கிற ஒரு பாட் இருக்கும். இது நம்மளோட விர்ஜினிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது காப்புலேஷன் அப்போ வந்து டேமேஜ் ஆகிட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஜிம்முக்கு போகும்போது, சடனாக கீழும்போது, சைக்கிளிங் பண்ணும்போது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் இந்த ஹைமன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு வந்து நம்ம வர்ஜினிட்டி வந்து டெஸ்ட் பண்ணால் வந்து 100% கரெக்டாக இருக்காது. அடுத்து நம்மளோட ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடிய கிளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோலின் கிளாண்டும் ஸ்கின் கிளாண்டும். பார்த்தோலின் கிளாண்ட் வந்து லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் வஜைனா கூட 2 பக்கம் இருக்கக்கூடியது. இதுலேருந்து ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட், ஒரு மியூக்கஸ் மாதிரியான ஒரு ஃப்ளூயிட் வந்து செக்ரேட் ஆகுது. அடுத்து ஸ்கின் கிளாண்ட் அப்படிங்கிறது லொக்கேட்டட் ஆன்டீரியர் வால் ஆஃப் த வஜைனாவில் வந்து இருக்குது. இதுவும் லூப்ரிகேட்டட் ஃப்ளூயிட் தான் செக்ரேட் பண்ணுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோலின் கிளாண்ட் ஹோமலாகஸ் டு மேல்ஸோட பல்போயூரித்ரல் கிளாண்டுக்கு ஹோமலாகஸாக இருக்குது. ஸ்கின் கிளாண்ட் அப்படிங்கிறது மேலோட ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ஹோமலாகஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனோட ஒரு ஸ்மால் ஹிண்டே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலில் ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கிள் வந்து மென்சுரல் சைக்கிள்னு சொல்லலாம். இது வந்து எவ்ரி 28 to 29 டேஸ் வந்து நடக்கக்கூடியது. நம்மளோட ரீப்ரடக்டிவ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூபர்ட்டி அட்டன் பண்ணாத ஹியூமனோட ஒன்று ஃபில் ஆகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ரொம்ப ஒன்று. இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மெனார்ச்சி அப்படின்னு சொல்ல பியூபர்ட்டியே சொல்லலாம். ஸோ மெனார்ச்சியில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மென்சஸில் ஆரம்பித்து மெனோபாஸ் வரைக்கும் எக்ஸப்ட் டூரிங் ப்ரெக்னன்சி இந்த சைக்கிள் வந்து 28 டேஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எவ்ரி மந்த் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம மென்சுரல் சைக்கிள் சொல்லலாம். இது ப்ளீடிங் பீரியட்னு கூட சொல்லலாம். சைக்கிள் ஆஃப் இவெண்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் மென்சுரல் பீரியட் டு டில் த நெக்ஸ்ட் ஒன் வரைக்கும் இருக்கிறது நம்ம மென்சுரல் சைக்கிள் சொல்கிறோம். Cyclic changes occur in the endometrium every month. Cyclic menstruation is an indicator of normal reproductive phase அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது தானே ப்ரெக்னென்சி ஆக போகுது. ப்ரெக்னென்சி ஆகலைன்னா மென்சஸாக வெளியில் வரும். Menstrual cycle comprises 4 phases. One menstrual phase, இன்னொன்று follicular or proliferation phase, another ovulatory phase, another one is the luteal அல்லது secretory phase அப்படின்னு சொல்கிறோம். இப்போது menstrual phase பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the cycle starts with menstrual phase 3 to 5 days நடக்கும். Due to the breakdown of endometrial lining of the uterus and its blood vessels due to the decline in the level of மெயினா progesterone estrogen டிக்ளைன் ஆகிறனால இது வந்து பிரேக் டவுன் ஆகுது. மென்சுரேஷன் அக்கர் ஒன்லி இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா தான் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் மேபி இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் டிஸார்டர், அனீமியா அதனால கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 5th day to ovulation 13th 14th day வரைக்கும் நடக்கும். During this phase, primary follicle matured
ஆகி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படிங்கிறது வரைக்கும் நடக்கக்கூடியது. சைமல்டேனியஸ்லி இந்த எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த்ரூ த ப்ராலிஃபரேஷன். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் மந்த் டிட்டாச் ஆகி போயிருக்கும் இல்லைங்களா, அது வந்து எகெயின் ரெஜினுவேட் ஆகிருக்கும். சேஞ்சஸ் இந்த ஓவரி அந்த யூட்ரஸ் ஆர் இன்க்ளூடட் பை த செக்ரேஷன் ஆஃப் கொனடோட்ரோஃபின் லைக் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டு கிராஜுவலாக இந்த ஸ்டேஜில் எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் நிறையா இருக்கும். ஸ்டிமுலேட் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் எஸ்ட்ரோஜன் பை ஃபாலிக்கல் செல்ஸ். இந்த இடத்துல பிரைமரி செகண்ட் ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து நம்மளுக்கு செக்ரேட் பண்ணி தருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். போத் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அட்டைன் பீக் லெவல் 14th டே. ஓவுலேஷன் முக்கியமான ஒன்று. ஏன்னா ஓவலி நடந்ததுக்கப்புறம் தான் ப்ரெக்னன்சி நடக்கும். ப்ரெக்னன்சி நடக்கலைன்னா மெசஸ் நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு கன்சன்ட்ரேஷன் எல்ஹெச் இருக்கும். டூரிங் மிட் சைக்கிள்னு கூட சொல்லலாம். இது ஏன் எல்ஹெச் அதிகமாக இருக்கனால எல்ஹெச் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இன்டியூஸ் அண்ட் ரப்சர் த கிராஃபியன் ஃபாலிக்கிள். கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆனால் கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். ஓவத்துக்கு இன்னொரு பேர் வந்து செகண்டரி சைட் சொல்லலாம். ஓவிலேருந்து இதுக்கு இந்த ஓவம் ரிலீஸ்டு ஃப்ரம் கிராஃபியன் ஃபாலிக்கிள் இஸ் நோன் as ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லியூட்டியல் ஃபேஸ் அல்லது செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ரிமைனிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் கார்பஸ் லூட்டியமாக மாறுறது. இந்த லூட்டியம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரி எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லணும். இது வந்து கொஞ்சம் செக்ரேட்டிவ் ப்ரொஜெஸ்ட்ரானை கொஞ்சம் அதிகமாக செக்ரேட் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் கார்பஸ் luteum act as an endocrine system. It is essential for the maintenance of the endometrium, absence of fertilization. கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா மென்சஸ் நடக்கும் இல்லைங்களா, அப்போ டிஜெனரேட் ஆகி கம்ப்ளீட்டாக லீவ் ஸ்கார் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த டிஷ்யூவை லீவ் பண்ண, அதுக்கு பேர் கார்பஸ் அல்பிகன்ஸ்ன்னு பேர். ஸோ கார்பஸ் லூட்டியம் தான் இப்போ என்னவா மாறுதுன்னா கார்பஸ் அல்பிகன்ஸ்ன்னு மாறுது, ஸ்கார் லைக் டிஷ்யூ. It also initiated the disintegration of the endometrium leading to menstruation or making the next cycle. If fertilization takes place, pave the way for the implantation of the fertilized ovum. நல்லா எண்டோமெட்ரியத்தை நல்லா ரெஜினுவேட் பண்ணி மெச்சூர் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இம்ப்ளான்ட் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டிஷனில் அது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்வால்வ் செக்ரெட் நியூட்ரிட்டிவ் fluid for the fetus. பிளாசண்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தேவையான நியூட்ரிஷன் யார் கொடுப்பாங்க, எண்டோமெட்ரியம் தான் கொடுக்கும். ஸோ தீஸ் ஃபேஸ் ஆல்சோ கால்டு செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். டூரிங் ப்ரெக்னன்சி ஆல் events ஆஃப் மென்சுரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா. வாட் இஸ் மெனோபாஸ் அப்படின்னா, மெனோபாஸ் இஸ் த ஃபேஸ். என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உமன் ஃபேஸில் ஓவுலேஷன் முடிஞ்சு மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கான ஆவரேஜ் ஏஜ் வந்து 45 to 50 years. இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி இது சம் ஏஜஸ் வந்து வேரி ஆகலாம். பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரிஸ் கூட சொல்லலாம். ஓவரி தன்னோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பீரியட் கூட நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரம்னா என்ன. ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்ம வந்து கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற மெமரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஃப்ளூயிடு தான் ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆஃப் த ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெமரி கிளாண்ட் செக்ரேட் எல்லோவிஷ் ஃப்ளூயிடு தான் நம்ம கொலஸ்ட்ரம். இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் பாஸ்டரைசேஷன் ஒரு ஸ்டிமுலஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஆக்சிடோசின் பற்றி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, லெட் ரிஃப்ளெக்ஸ் அது மூலமாக வெளிவரக்கூடியது. லெஸ் லாக்டேட், நோ ஃபேட்டு, மோர் ப்ரோட்டீன், விட்டமின் ஏ, மினரல்ஸ், ரிச் மினோக்ளோபிளின் ஏ, ரொம்ப முக்கியமான ஆன்டிபாடிஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. இன்ஃபேன்ஸோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில் பத்திரமா பாதுகாக்கிறது, பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. breast milk is the ideal food for infant. It contain all the constituent in suitable concentration, easily digestible இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு ஆனால் எனர்ஜி இருக்கும். அப் டு 6 months வரைக்கும் கொலஸ்ட்ரம் தான் ஃபுட்டு அது ஃபீட்டஸுக்கு. அதனால் வந்து இட் என்சியூ த க்ரோத் ஆஃப் த ஹெல்த்தி பாடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பிளாசண்டா. பிளாசண்டா ஆக்ட் as a temporary endocrine gland அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோஃபின், ஹச்சிஜி அப்படிங்கிறது ஒன்று. நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இதை யூரினில் இருக்கும். அந்த பிங்க் கார்டு வாங்கி பார்ப்போம் இல்லைங்களா அதில். அடுத்தது ஹியூமன் கோரியானிக் சொமேட்டோ மேமோட்ரோஃபின் தான் மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், ஹெச்பிஎல், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்
அப்படிங்கிற எல்லா ப்ரெக்னன்சி ஹார்மோனும் செக்ரேட் ஆகிறதுக்கான அந்த ப்ரெக்னென்ட்டான இன்ஃபேண்ட் வளர்கிறதுக்கு தேவையான எல்லாமே செக்ரேட் ஆகுது. அண்ட் ரிலாக்ஸின், இந்த ரிலாக்ஸின் வந்து நம்மளோட பெல்விக்கு கேர்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இடம் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் தரதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறது. செக்ரேட்டட் டூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி ஹெல்ப்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த pelvic ligament at the time of parturition. HCG, HPL, relaxant produced only during pregnancy போது மட்டும்தான் ப்ரெக்னென்ட். அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசார், ப்ரொலாக்டின், தைராக்சின் இதெல்லாமே நார்மலாக எல்லா மென்சுரல் சைக்கிள் நடக்க நம்மளுக்கு டெவலப் தேவையானது எல்லாமே ரெகுலராக செக்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபீட்டல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.